ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் சியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவள் வந்து அந்த ஹாவ் ஃபேமிலியில் வந்து அடாப்ட் ஆகியிருக்கா. எப்படி அப்படின்னா அவளுக்கு வந்து மிஸ்டர் ஹாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. அவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அவனோட ஒய்ஃப் தான் நம்ம ஹீரோயின். அவளோட பேர் சென். நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஃப்ராட் பண்ணியிருக்கா அப்படின்னு பொய்யான பழி போட்டிருக்காங்க. ஸோ அதனால அவள் 5 years வந்து ப்ரிசனில் இருந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கா. இந்த சியா வந்துட்டு இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹாவ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கா. இப்போ ஹீரோயின் திரும்ப வந்தது இவளுக்கு பிடிக்கல. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவள் கணத்தில் அரைஞ்சிட்டு, உன்னை யார் ப்ரிசன்லேருந்து வெளியில் வர சொன்னா, நீ வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க, நீ வந்து மிஸ்ஸஸ் ஹாவாக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, நான் தான் அந்த பொசிஷனுக்கு சூட்டபிளான பொண்ணு அப்படின்னு அவள் பேசும்போது நம்ம ஹீரோயின் எப்படி இதை கேட்டுட்டு சும்மா இருப்பா. அவள் கணத்தில் அரைஞ்சிட்டு, இந்த அடி உனக்கு எதுக்கு அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹாவா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு, அப்புறம் திரும்ப அரைஞ்சிட்டு இன்னொரு அடி எதுக்கு அப்படின்னா என்ன நீ ஜட்ஜ் பண்ணதுக்கு, இதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன் நினைக்காத, நீ உன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. இந்த சியா வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கா. ஈவினிங் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வாஷ்ரூம்குள்ளே போனால் அந்த சியா வந்துட்டு ஏதோ ஒரு கிளாத்தை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அது ஹாவோட இன்னர்ஸ் தான் போல். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாமல் இதுக்கு தன்னோட ஹஸ்பண்டோட இன்னரை வாஷ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்து சவுண்டை ரைஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அங்கே அவளோட மதர் இன்லா அப்புறம் ஃபாதர் இன்லா வந்துடுறாங்க. ஆக்சுவலி ஹாவோட அம்மா அப்பா. அவங்க வரும்போது இந்த சியா வந்துட்டு நல்லவமா நடிக்கணும் இல்லையா, அதனால அவள் சொல்கிறா, இல்லை இது எல்லாருமே கிளீனர் தான் பார்த்துக்கிறாங்க, டிட்டர்ஜென்ட்டை போட்டு வாஷ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, அதனால தான் நான் என்னோட ஓன் ஹேண்ட்ஸை வச்சு இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அங்கே இருக்காங்கல்ல ஹாவோட அம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் சியாவை பிடிக்கும். ஸோ அதனால் பாரு நீ ஹாவ் மேலே எவ்வளோ ஒரு பாசமாக இருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுது. அதனால் அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்கிறத அவகிட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறா. அது வந்து அந்த மதுரின்லா வேலையே லைட்டாக பட்டுறது. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து, ஐயோ நான் அதை வேணும்னே பண்ணலாமா, நீங்கள் போய் உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவங்களுக்கு கோல்டு வந்துட போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது இந்த சியா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி நீக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பார்க்குறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு உன்னால கனவுல கூட நீ நினச்சிருக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறதுக்கு உனக்கு டிஸ்கஸ்டிங்காக இல்லையா, அவன் ஒரு மேரிட் மேன், அவனோட ஒய்ஃப் இருக்கும்போது நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ஹாவோட அப்பாவுக்கு பர்த்டே, அதனால அங்கே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சியாவுக்கு வந்துட்டு அங்கே வீட்டில் வேலை பார்க்குற மெய்ட் வந்துட்டு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி, அவகிட்ட சேர்ந்து தான் இவங்க 2 பேரும் பிளான் போட்டு நம்ம ஹீரோயினை வந்து எப்படியாச்சும் இந்த ஃபேமிலியில் தப்பாக போர்ட்ரேட் பண்ணி அவர் ரெப்புடேஷனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த மெய்ட் வந்து சொல்கிறா, இங்கே பாருங்கள் இன்னைக்கு வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இந்த இடத்துல நீங்கள் சின்ன வந்து அசிங்கப்படுத்தினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், அவங்க ஃபேமிலியிலுமே அவளுக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது அப்படின்னு அவள் ஐடியா கொடுக்குறா. ஆக்சுவலி இவங்க பிளான் என்ன அப்படின்னா ட்ரிங்கில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டு அவளை வேற ஒரு பர்சன் கூட இருக்கிற மாதிரி ஃபேக்காக போர்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த சியாவுமே ரெடி ஆகிட்டு அந்த ட்ரிங்க்கில் ட்ரக்கையுமே கலந்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வாங்க அங்கே பர்சன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க போனதுக்கப்புறம் அவள் போயிட்டு, இந்த ட்ரிங்க்கை நான் உனக்காக தான் கொடுக்குறேன், பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய பண்ணிட்டேன், பட் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறா. நம்ம ஹீரோயின்மே உண்மைக்கே தான் நல்லவெல்லாம் மாறிட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு அந்த ட்ரிங்கையுமே வாங்கி குடிச்சிடுறா. அதை குடிச்சு முடித்த அடுத்த நிமிஷம் வந்து இந்த சியா வந்துட்டு அவளோட சுயரூபத்தை காட்டுறா. அவள் சொல்கிறா, கண்டிப்பாக இன்னைக்கு ஒன்று நான் கேவலமாக இந்த ஃபேமிலியில் போர்ட்ரேட் பண்ண போகிறேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து ரெக்கார்டரை ஆன் பண்ணிடுறா. அவள் சொல்கிறா, இப்போது இதை நீ குடித்த உடனே உனக்கு தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகுமே, பிகாஸ் இதில் வந்து நான் ட்ரக் கலந்துருக்கேன், இந்த ட்ரக்னால் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, இப்போவே நீ கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் போட போகிற, இதில் ஒரு 2 வயசான கட்டைங்க இருக்குது, அது 2 வந்து நான் என்ன சொன்னாலும் நம்பிடுங்க, அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி உன்னை போர்ட்ரேட் பண்ணக்கப்புறம் தன்னோட பையனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒய்ஃப் அவங்க வச்சுருப்பாங்க, உனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்ன மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க, ஸோ எனக்கு அது ஷாராக தெரியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம்
வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மெய்டு இருக்கால அவள் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அவள் அந்த ரூம் இருக்கு அந்த ரூமில் போய் நம்ம ஹீரோயினை போட்டுறா. அதுக்கப்புறம் இதுக்காகவே ஒரு ஆளை காசு கொடுத்து இந்த சியா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. அவன்கிட்ட நான் சொன்னபடி நீ எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவனை உள்ளே அனுப்பி விடுறா. வந்துட்டு இவனுமே உள்ளே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த சியா வந்துட்டு இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாவோட அம்மா அப்பாவையும் அங்கே இருக்க சில ரிலேட்டிவ்ஸையும் கூட்டிட்டு வந்துடுறா. அப்போ அந்த மெய்ட் வந்து சொல்றா என் கண்ணால் பார்த்தா இந்த ரூம்குள்ளே வந்துட்டு சின் வந்து ஒரு பையனை கூட்டிட்டு போறாங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்படிலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணது கிடையாது. ஆனால் அவங்க மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே இருந்து வேற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம டாட்டர் எல்லாம் இவ்வளோ மோசமானவளா, இப்படிப்பட்ட வழியை நம்ம பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க டோர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகும்போது அந்த ரியா வந்துட்டு இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, உள்ள ஏதாச்சும் ஏடா கூடமா இருக்க போகுது, அப்புறம் நம்மளுக்கு தான் கஷ்டம் அப்படின்னும் போது அந்த மதுரைலாம் கேட்காம அங்கே டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. உள்ளே பார்த்தா அங்கே இருக்கிற சீனே வேற. நம்ம ஹீரோயின் வந்து அவ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கா. அவனை அடிச்சு கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கா. அங்கே போன உடனே ஹாவோட அம்மா சொல்றாங்க இங்கே என்ன நடந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கா இவனோட தனியாக ரூம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவ சொல்றா இவன் தான் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண பார்த்தான், ஸோ அதனால தான் அவனை கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அந்த சியாக்கு ஒன்றும் புரியல இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறினா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சியா உடனே நீ பொய் சொல்லாத, நீ ஏதோ பண்ணியிருக்க, ஆனால் நீ வந்து எங்கள் முன்னாடி நாடகம் நடிச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா அது எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவள் கணத்தில் அரைஞ்சிட்டு நீ பேசின எல்லாமே என்கிட்ட இப்போ ரெக்கார்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பாது ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறா. உடனே அவள் வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இவன் என்னை ஏமாத்துறா, இதெல்லாம் தான் இருக்கும், அவள் என்னோட வாய்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கா, நான் போய் இந்த மாதிரிலாம் பேசுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாவோட அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அப்போ திரும்பி நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரெக்கார்டிங்கை போடும்போது அந்த 2 வயசான கட்டைங்களை ஏமாத்திடுவேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, ஸோ அது கேட்டுருது. ஆனாலும் அந்த ஃபாதர் இன்லா மட்டும்தான் நம்ம ஹீரோயினை நம்புறாங்க. அந்த மதர் இன்லாக்கு வந்துட்டு அந்த சியாவை தான் பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்ற நம்ம ஃபேமிலி ரெப்புடேஷனை நான் என்னைக்குமே விட்டு தர மாட்டேன், அதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னும் போது அந்த ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு ஆமாம் சீன் வந்துட்டு கரெக்டாக தான் சொல்கிறா, இவனை இங்கேருந்து இழுத்துட்டு போங்க, நம்ம தேவையில்லாமல் இங்கே எந்த ஒரு மெஸ்ஸும் க்ரியேட் பண்ண வேண்டாம், நான் என்னோட டாட்டர் இல்லாவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் எப்படியோ அவள் ஒரு நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறா. இந்த பக்கம் ரூமில் காட்டுறாங்க அந்த மெய்ட் கூட உட்காந்து இந்த சியா வந்துட்டு புலம்பிட்டு இருக்கா. என்ன தைரியம் இருந்தால் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு என்னை அடிச்சிருப்பா, நான் என்ன தான் பிளான் பண்ணாலும் அது இந்த மாதிரி தான் முடியுது, இப்போ நான் பண்ணப்போட பிளான்ல வந்துட்டு அவ தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் காட்டுறாங்க அந்த மெய்ட் வந்துட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவள் ரூம்க்கு ஏறி போயிட்டு இருக்கா. அப்போ அந்த மெய்ட் வந்து சில ஆளை ஹைட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் யாரை அட்டாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு, ஆக்சுவலி நீங்கள் என்ன ஃப்ரேம் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட குழந்தை வந்து வயிற்றில் வளர்ந்துட்டு இருந்துச்சு, அபார்ஷன் பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு ஓடி வந்துட்டா, அதுதான் உங்கள் கான்செப்ட் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. ஸோ வெளியில் பார்த்தா வீட்டுக்கு வெளியில் இந்த 2 பர்சன்ஸ் வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வேலையை கரெக்டாக முடிச்சோன்னா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா டெரஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துடுறா. ஸோ அவளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கிளியராக புரிஞ்சிடுது. ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு வந்து எந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணோ அந்த பொண்ணு தான் அப்படின்னு தெரியும். நம்ம ஹீரோயின் வந்து டைரெக்டாக அந்த சியா கிட்ட போயிடுறா. அவகிட்ட போயிட்டு நீலாம் இந்த மாதிரி லோக்கலான ட்ரெஸ்ஸு தான் போடுவ போல, என் ட்ரெஸ்ஸை பார்த்தியா, இது வந்து குளோபல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து உசுப்பேற்றிட்டு போயிடுறா. இந்த மெய்ட் கிட்ட இந்த சியா வந்துட்டு அவளோட ட்ரெஸ் மாதிரி எனக்கு வேணும், எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போவே வாங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த மெய்டுக்கால சொல்ல முடியல இந்த ரெட் ட்ரெஸ் போட்டவங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இவ ரொம்ப கோவமாக இருக்க, பேசினா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கீழே ஃபங்க்ஷனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஒயிட் ட்ரெஸ்லையும் இவ அந்த ரெட் ட்ரெஸ்லையும் வந்துடுறா. ஸோ எல்லாருமே இந்த சியா வந்து ரொம்ப கார்ஜியஸாக இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஃபங்க்ஷனில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும்போது அந்த 2 ரவுடிஸ் வந்துடுறாங்க. இவளை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறா இவ என்னோட குழந்தைய வயிற்றுல இருக்கும்போது அபார்ஷன் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டா, இந்த மாதிரிலாம் ஒரு க்ரைம் பண்ணுறதுக்கு எப்படிதான் அவளுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு போது அந்த மதரின்லாம் வந்துட்டு அவன் நம்ம ஹீரோயை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவங்களாவே நினச்சிட்டு அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாமா பண்ண அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாத மாதிரி தான் இருக்கா. அப்போ அவங்க கேட்குறாங்க அது யார் இந்த பொண்ணா அப்படின்னும் போது அவங்க இல்லை இந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவளை இழுத்து போட்டு அடிக்க
ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த சியாவை நல்லவன் நினச்சா பட் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே ஹாவோட அம்மாக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே போட்டு அவளை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபாதர் இன் லா போய் காப்பாற்ற சொன்னால் அவன் சொல்கிறான், நீ ஊடையில் வந்தால் உன் கையை காலை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராலையும் காப்பாற்ற முடியல. கடைசியில் நம்ம ஹீரோயின் தான் அந்த சியாவை காப்பாற்றி விடுறா. ஸோ அவள் வந்து கேட்குறா, ஆக்சுவலி மிஸ்ஸஸ் ஹாவ் நான் தான், உங்களை யார் ஹையர் பண்ணால் உண்மையே சொல்லுங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயந்துட்டு முட்டி போட்டுட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டில் வேலை பார்க்குற மெய்டு தான் சொன்னாங்க, சியான்ற ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணை வந்து இந்த மாதிரி பழி போட சொன்னாங்க அப்படின்ன உடனே அங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆக ஆரம்பிக்குது. அந்த சியா வந்துட்டு நாளா இந்த மாதிரி பண்ணல, அந்த மெய்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுறா. ஸோ அவங்களுமே பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துமே ஹாவோட அம்மாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சியாதா அதுக்கு இன்சார்ஜ் மாதிரி எடுத்துக்கிறா. ஸோ அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோயினோட நியூட் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை தான் அந்த கிஃப்ட் பேக்கிங்குள்ளே போட்டு பேக் பண்ணிடுறா. ஸோ அப்போ பார்த்தா அவள் வந்துட்டு அந்த கிஃப்ட் ஹேம்பரப்போ எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்ருக்கா. எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிறது வேறு ஏதோ ஸ்கேனர் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சுட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அந்த நியூட் பிக்சர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இவ ஒரு ஸ்கேனர் மாதிரி வச்சுருக்கா. அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணும்போது இந்த சியா பற்றின எல்லா உண்மையும் தெரிகிற மாதிரி. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த சியா வந்துட்டு இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, இதெல்லாமே சும்மா ஃபேக், நான் விளையாடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்ல இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவள் சமாளிக்க ஆரம்பிச்சிடுறா. பட் அவளுக்கு தெரியுது இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈவினிங் போல் எல்லாருக்காகவும் அவங்க ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை ஃபேமிலிக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசென்ட்ரி போகிறதுக்கான மாத்திரையை வந்து நம்ம ஹீரோயினோட பவுலில் கலந்துடுறா. அது நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப தெரிஞ்சிடுது. பிகாஸ் அவள் வந்துட்டு சிசிடிவி மூலியமாக எல்லாத்தையும் பார்த்துடுறா. அதனால நம்ம ஹீரோயினே எல்லா ஃபுட்டையும் சர்வ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பவுலை தூக்கி அவகிட்ட கொடுக்குறா. அவள் அதில் ஏதோ மார்க் பண்ணி வச்சனால அந்த சியாக்கு தெரியுது இந்த பவுலில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பட் இருந்தாலும் ஃபேமிலி முன்னாடி அவர் ரியாக்ட் பண்ணானா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்ல இவ தான் வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு. அதனால அவளே எதுவுமே சொல்லாமல் அந்த சாப்பாடையுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சு அங்கே பேட் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லாரும் இவ என்ன இந்த மாதிரி மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, டிஸ்கஸ்டிங்கான பொண்ணாக இருப்பா போல அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அவள் வேகமாக பாத்ரூம்க்கு ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நீ என்னெல்லாம் எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கே திரும்ப வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இவன் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கே கெஸ்ட் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அவள் கேட்குறா எல்லா கெஸ்ட்டும் எங்கே போனாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்து அவ்வளோ நேரம் பாத்ரூமில் இருந்துட்ட, எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்காக சில ஜுவல்லரிலாம் சென்ட் பண்ணியிருக்கான், லிமிட்டெட் எடிஷன் ஆனது. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே நேரம் இந்த சியாவுக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்குது. அவள் அங்கே அழற மாதிரி ஆக்ஷன் போடுறா. அப்போது ஹாவோட அம்மா கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அப்போ இந்த சியா சொல்கிறா, எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்க யாருமே இல்லை அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி மித்தவங்க வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்கக்கூடாது. ஒருவேளை உனக்கு மித்தவங்க வாங்கி தரணும் அப்படின்னா வெக்கத்தை விட்டு என்கிட்ட கேட்டு, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட காசு இல்லை, நீ வாங்கித்தானு, உனக்கு நான் ஃப்ரீயாகவே எல்லாம் வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறா. ஸோ இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் அவள் ரூம்குள்ளே கொண்டு போய் வச்சிடுறா. ஸோ ஹீரோயின் அங்கே இல்லாத போது நம்ம ஹீரோயினோட ரூமில் போய் அவள் வந்துட்டு நானே அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துப்பேன், அது எங்கே போச்சுன்னு கூட எனக்கு தெரியாத அளவு நான் ஒழிச்சு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போய் தேடிட்டு இருக்கா. பட் எங்கேயும் காணும். அங்கே லாக்கர் இருக்குது. அந்த லாக்கருக்குள்ளே போயிட்டு அவள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறா. அவளுக்கு பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி இந்த லாக்கரை பொறுத்த அளவு பாஸ்வேர்ட் போட்டாலே அது வந்து ஏதோ ஃபேக்கான பர்சன் தான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் போல. இப்போ ஹாவோட பர்த்டே டேட்டை தான் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறா. பட் அது ராங்கான பாஸ்வேர்ட். அதனால அவள் ஷாக் அடிச்சு
அடிச்சு அங்கவே கத்தி கீழே விழுந்துடுறா. இந்த சவுண்டை கேட்ட ஹாவோட அம்மா அப்பா அங்கே வந்துடுறாங்க. அவளை எழுப்புறாங்க. அவள் எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த ரூமில் நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அவள் சொல்கிறா, நான் இந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தேன். அப்போ இந்த லாக்கரை பார்த்தேன், ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னும் போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என் ரூம்குள்ளே ஏன் லாக்கர் எதுக்கு நீயும் ஓப்பன் பண்ணணும், என் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நிறைய மேடு இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு உன் ஜுவல்லரியை பார்க்கணுன்னு இருந்துச்சு, அதை நான் லாக்கரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன், நான் இன்னும் உன் ஜுவல்லரியை திருடிட்டா போகிறேன், எதுக்கு நீ என்னை இப்படி ட்ரீட் பண்ணுற அப்படின்னு உடனே அவளோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ நீ லாக்கரோட பாஸ்வேர்டை தான் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வேணும்னே தப்பாக சொல்கிறா, 60 போடு அப்படின்ட்டு. அவளுமே அந்த மாதிரி போடும்போது திரும்பவுமே எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. அவள் மயக்கம் போட்ட உடனே அவளை அவளோட அம்மா அப்பா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்டே காட்டுறாங்க, இவன் எப்படியாச்சும் இன்னைக்கு ஹாவ் பிஸ்னஸ் ட்ரிப்லேருந்து வரான், அவனை நம்ம வலையில் விழ வைக்கணும் அப்படின்னு யோசித்துட்டு அவகிட்ட ஒரு டேப்லெட் இருக்குது, அதாவது அவன் வந்தோடனே அவனை மயக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் பிளான் போடுறா. அதே மாதிரி அவள் நல்லா அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணி ரெடியாக இருக்கா. அங்கே ஹாவ் வந்த உடனே அவனுக்கு தண்ணி கொடுக்குறா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை குடித்தோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஹார்ட்டாக. ஸோ ஹக் பண்ணிட்டு இன்னைக்கு நான் கண்டிப்பாக உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான், தள்ளி போகும்போதா, நீ யார் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு பேசுகிறான். பட் இவன் கான்ஸ்டண்ட்டாக க்ளோஸ் ஆக மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவன் பிடிச்சி மொத்தமாக தள்ளி விட்டுறான். பார்த்தா இதெல்லாம் ஒரு ஆக்டிங் தான், நம்ம ஹீரோயின் தான், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்கா. இப்போட அம்மா அப்பாவுக்குமே தெரிஞ்சு போயிடுது இவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் அங்கே வந்த உடனே இவ ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் எப்படியாச்சும் ஹாவோட ஒய்ஃப் ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன், இல்லைன்னா நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறேன், ப்ளீஸ் எல்லாரும் மன்னிச்சிடுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் தப்பானவெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு பேசுகிறா. அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுதா. உடனே ஆமாம் நான் தப்பானவ தான், எனக்கு இந்த ஃபேமிலியாக இருக்கணும், எனக்கு பணக்காரியாக இருக்கணும், உங்களை ஏமாத்தலாம் நினச்சேன், பட் என்னால் முடியல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அடிச்சிடறா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறா. இப்போ தான் ஆக்சுவலி அந்த ஃபாதர்-இன்-லா கூட நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஹாவோட அம்மா எப்போவுமே சப்போர்ட் பண்ணதே கிடையாது. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணாமல் கோவமாக ஹாவ் கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறா. அப்போ ஹாவோட அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, நீ அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட, ஸோ அவள் உன்னை மன்னிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், இது ஒன்றும் பெருசாக யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. 1 month லேட்டர் காட்டுறாங்க, இவங்க பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு இப்போ தான் வராங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஹீரோயினோட பர்த்டே, அவள் அதவே மறந்துட்டு அவள் ஒர்க்லேயே பிஸியாக இருக்கா. அப்போ ஹாவ் மொபைலை வாங்கிட்டு கொஞ்சம் நானும் கூட இருக்கேன், என்னையும் கவனிக்கலாம், ஒர்க்கை பற்றியே யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஹாவோட அம்மா அப்பா அவளுக்காக பர்த்டே சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி அவளுக்கு கிஃப்டாக ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ், அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்தோடனே அவங்க விஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எப்போவுமே நாங்கள் உங்களை புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பியாக அவங்க பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.